அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய சாந்தி சமாதானம் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. இன்றைய பார்க்கக்கூடிய விஷயம், இறைவனிடத்தில் நன்மை தரக்கூடிய முத்தங்கள். ஏராளமான முத்தங்கள் நம்ம எல்லாம் அறிவோம். குழந்தைகளுக்கு முத்தம் வைக்கிறோம். அது மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயங்களை பார்த்து நம்ம என்ன செய்யணும், சந்தோஷப்பட்டு அந்த இடத்துல நம்ம முத்தம் கொஞ்சக்கூடிய சூழ்நிலை பார்க்குறோம். இப்போ அந்த முத்தம் நன்மை தரணும், நமக்கு ஒரு இபாதத்தான் ஆகணும். என்னென்ன முத்தங்கள் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது, எந்தெந்த முத்தங்கள் மூலமாக நமக்கு அது நன்மை தரக்கூடியதாக இருக்குது என்ற விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் மேலே நிற்கும். எல்லோருக்கும் அது பார்ப்பதற்கு காரணமாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் அந்த வீடியோ அது கீழே போயிடும், அது பெனிஃபிட் இல்லாமல் போயிடும். உங்கள் மூலிமா 4 பேருக்கு ஹிதாயத்து கிடைச்சா அது மிகப்பெரிய ஒரு சிறப்பு நன்மை. அதனால் நம்ம அடிக்கடி சொல்ல வேண்டியதாக சூழ்நிலையாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் வழங்கக்கூடிய தௌஃபீக் தருவாங்க. நஹ்மது வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத். وقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم اللهم كما بلغتنا أفضلها قبلغنا أجرها أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவனை போற்றி கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி நம்முடைய அனைவருடைய அனைத்து துவாக்களையும் தேவைகளையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கபூல் செய்து தருவானாக. ஏராளமான மக்கள் துவா செய்ய என்று சொல்லக்கூடிய மக்கள், ஏராளமான மக்களை சந்திக்கின்ற பொழுது, சலாம் சொல்கின்ற பொழுது நம்ம முதல்ல கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை, அழகான நல்ல ஒரு துவா செய்யுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு எல்லோருடைய அனைத்து இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லோருக்கும் அல்லாஹ் வளமான நலமான அனைத்து பர்க்கத்துகளையும் அல்லாஹ் தந்து அருள்வானாக. நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், முத்தங்கள். அல்லாஹ்வுக்கு பிடித்தமான முத்தம் எது, நன்மை தரக்கூடிய முத்தம் எது பார்க்கின்ற பொழுது, முதலாவது கபூலுர் ரஹ்மான். அல்லாஹ்வுக்கு பிடித்தமான முத்தம் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முத்தமிட சொன்னாங்க. அழகான அந்த முத்தத்தில் நம்ம எல்லாம் கடமையான ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவங்க, உம்ராவுக்கு போகக்கூடியவங்க, நம்ம அதை முத்தமிடுறதுக்காக வேண்டி துடிப்போம். அது முத்தமிட சீக்கிரம் லேசான முறையில் முத்தமிட கிடைக்காது. அதை 10,000 மத்தியில் இடிச்சுக்கிட்டு தள்ளிக்கிட்டு மிதிச்சுக்கிட்டு போனால் தான் முத்தமிடக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். ஆனால் அது கிடைக்கக்கூடிய பாக்கியம் அரிது. ஆனால் நிறைய மக்கள் என்ன செய்வாங்க, அந்த தவாப் செய்கின்ற பொழுது ஹஜ்ருல் அஸ்வத் கல் வந்தவுடனே கையை உயர்த்திட்டு பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் என்று முத்துவாங்க. இது அனைத்துக்கும் அது முத்தமிடக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் கொடுத்து விடுவா என்று நமது இமாம் பெருமக்கள் கிதாபில் எழுதுகின்றார்கள். அதாவது ஒரு சுன்னத்து, முத்தமிடுவது சுன்னத்து, நன்மையான விஷயம். ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை முத்தமிடுவது மிகப்பெரிய பாக்கியம். ஏன்னா அந்த அளவுக்கு அது சொருக்கத்திலிருந்து வந்த கல். உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க முத்தமிடுங்க சொல்லுவாங்க, கல்லே நீ ஒரு கல் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முத்தமிட்டிருக்காங்க என்றால் சொர்க்கத்தில் வந்த கல், அதை நான் முத்தமிடுகிறேன் என்று சொல்லி முத்தமிடுவாங்களாம். சுன்னத்தான அந்த முத்தம் ரஹமத்து, அல்லாஹ்வுடைய அந்த ரஹமத்து, அல்லாஹ் நன்மை தரக்கூடிய விஷயம், சுன்னத்தான அந்த முத்தம். அப்போ அப்படிப்பட்ட அந்த கல் முத்தமிடுவது சுன்னத்து. ஆனால் அந்த சுன்னத்தான முத்தத்துக்காக வேண்டி மூமினுடைய சாலிகளுடைய இடிச்சுக்கிட்டு தள்ளிக்கிட்டு, அந்த ஹாஜிகளுடைய தலையில் ஏறிக்கிட்டு தோளில் ஏறிக்கிட்டு மிதிச்சுக்கிட்டு சண்டை போட்டு போய் முத்துவதை விட அழகானது, தூரமாக எந்த இடங்களும் பண்ணாமல் கை வைத்து அதை நேரடியாக பார்த்து அந்த இடம் வந்தோடனே பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் என்று முத்துவது நேரடியாக முத்துவதற்கு சமம் என்று கிதாபில் எழுதுகிறார். அப்படிப்பட்ட அந்த முத்தமிடக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் அந்த அடியானுக்கு கிடைத்தது, அல்ஹம்துலில்லாஹ். அது மாதிரி ஏராளமான மக்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் நாடிகளுக்கு முத்தமிடக்கூடிய பாக்கியம் கிடைக்கும், ஏராளமான முத்தம். அந்த கல் அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்ட அந்த கல் வெண்மையான முறையிலே அல்லாஹ் இறக்கினான். சரதாரேசன் சொன்னாங்க, வெண்மையான முறையிலே அந்த கல் இறக்கப்பட்ட அந்த கல் மனிதர்களுடைய
அந்த முத்துவதன் மூலமாக அவங்களுடைய பாவங்கள் கழிய 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 அந்த மென்மையான கல் கருப்பாகி விட்டது என்று அருமநாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. அப்படிப்பட்ட வெண்மையான சொர்க்க கல் நம்ம நினைச்சு சுன்னத்தான முறையில் அல்லாஹ்வே நான் முத்தமிடுகிறேன், நீ கல்லே, நீ சொர்க்க கல், நீ எங்கிருந்த அந்த இடத்துக்கு நாங்கள்லாம் போக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்த அந்த அன்பான அந்த முத்தமிடுவதை நாங்கள் முத்தமிடுகிறோம் என்று சொல்லி முத்தமிடுவது அல்லாஹ்வுக்கு ரஹமத்தான் இப்படி பிரியமானது, சுன்னத்தாக்கப்பட்டது தான் அந்த முதலாவது நம்ம பார்க்கக்கூடிய முத்தம். ரெண்டாவது, அல்லாஹ் ஜல்ல ஷானஹுடைய குர்ஆனுல் கரீம், பரிசுத்தமான கலாம், அழகான முறையிலே கண்ணியமான முறையிலே நம்ம எல்லாம் எடுத்து வச்சு வலதுகையிலே பிஸ்மில்லான்னு சொல்லி கண்ணியமான நெஞ்சோடு அணைச்சு அந்த குர்ஆனை பயபக்தியோடு அழகான முறையிலே நம்ம தொடர்ந்து பார்த்தாலே நன்மை, தொடர்ந்து இந்த ஒரு முத்தமிடுவது அது அல்லாஹ்வுக்கு பிரியமானது. எல்லோரும் மூமின்கள் இமாம்கள் செய்யக்கூடிய அந்த சுன்னத்தான வழிமுறை குர்ஆனை முத்தமிடுவது. அதுவும் அந்த முத்தமிடுவதும் அல்லாஹ்வுக்கு பிரியமானது, நன்மை தரக்கூடிய விஷயமா இருக்குது. கண்ணியப்படுத்துவது அல்லாஹ்வுடைய மறையை உலகத்திலே உள்ளிக்கும் வள்ளிக்கும் மாற்றப்படாத கியாமத் வரை அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய வேதம் கிரந்தம் எதுன்னு சொன்னால் 4 வேதத்திலே 3 வேதம் மாற்றப்பட்டு விட்டது. அது எல்லாமே குழப்பம் செய்யவிட்டது. இந்த குர்ஆன் ஷரீஃப் தான் யாராலும் ஒன்றும் அசைக்க முடியாது. வள்ளிக்கோ புள்ளிக்கோ எதுக்குமே யாருமே ஒன்றும் செய்ய முடியாது. அந்த குர்ஆன் ஷரீஃபை உள்ளத்தில் வச்சு மரியாதை செஞ்சாலும் குர்ஆனை எடுத்து நம்ம என்ன செய்து கண்ணியப்படுத்தி முத்தமிடுவதும் ஒரு அல்லாஹ் ஜல்ல ஷானஹுவுக்கு பிரியமானது. 2வது முத்தம் பார்த்துட்டோம். 3வது முத்தம், குழந்தைகளை அழகான முறையை சந்தோஷம் மகிழ்விப்பதுக்காக முத்தமிடுவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசன் ஹுசைன் அல்லாஹ் தஆலா அப்படியே அரவணைச்சு முத்தமிடுவாங்க. ஒரு சஹாபி வர்றாங்க, வந்து யார சொல்லலாம், நானும் 10 மக்களை பெற்றிருக்கிறேன், 10 பிள்ளைகள் எனக்கு இருக்கிறது, நான் இந்த மாதிரி முத்தமிட்டதே இல்லை. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னுடைய இரக்கம் இல்லாத உன்னுடைய உள்ளத்துக்கு அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? உன்னுடைய உள்ளம் இரக்கமில்லாமல் போயிடுச்சு. ஆனால் குழந்தைகளை முத்தமிடுவது சுன்னத்து, அன்பானது, அவங்கள சந்தோஷம் மகிழ்விக்குது. ஒரு சந்தோஷம், அழகான சின்ன குழந்தைகளை எந்த குழந்தையாக இருந்தாலும் நம்ம எடுத்து அதை கன்னத்தில் முத்தமிட்டு அதை மகிழ்விக்கிறது அந்த குழந்தைக்கும் நமக்கும் ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடியது, ஒரு சுன்னத்தாக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அந்த வழிமுறையை நம்ம பின்பற்றி நடந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ரஹ்மத் குபுலத்து ரஹ்மா, அந்த முத்தத்தை அல்லாஹ் நேசிக்கின்றான், பிரியமாக நம்ம இபாதத்தாக எழுதப்படுகின்றான். குழந்தையின் மீது பாசமாக நேசமாக அவங்களுக்கு முத்தமிடுவது அது சுன்னத்தாக்கப்பட்ட பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவங்க வந்தால் பேர மக்கள் அனைத்து அவங்க முத்தமிடுவாங்க. 3வது பார்த்துட்டோம். 4வது, முன்னோர்களை, சாலிஹீன்களை, பெற்றோர்களை, இறைநேசர்களை கைகளை பிடிச்சு முத்தமிடுவது அல்லாஹ் ஜல்ல ஷானஹுவுக்கு மிகவும் பிரியமானது. பெற்றோர்களுடைய கையை பிடித்து முத்தமிடுவது என்பது நம்முடைய பாவமெல்லாம் மன்னிக்கப்படுகிறது. அவங்க நமக்கு பெற்றெடுத்து அவ்வளோ கண்ணியமான முறையிலே ரப்பிர்ஹமுஹுமா கமா ரப்பயானி ஸகீரா அடிக்கடி நம்ம துவா செய்ய சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி தந்தாங்களே. அல்லாஹ்வே எங்களுக்கு கிருபையோடு பார்த்ததை போன்று அவங்களும் நீ அல்லாஹ் நீ பார்த்து கொள்வாயாக, நீ அவங்களுக்கு இறக்கப்படுவாயாக என்று நம்ம பிரார்த்தனை புரியக்கூடிய அந்த இறக்கம், அந்த ரஹமத்து, அது அவங்களுடைய கைகளை பிடித்து முத்தமிடுவது அது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு செயலாக இருக்கிறது. எத்தனை பேரும் செய்கிறோம்? பெற்றோருடைய கையை பிடித்து அவங்களுடைய கையை பிடித்து பிறங்கையில் எடுத்து நம்ம இப்படி முத்தம் வைப்பது அது அல்லாஹ்வுக்கு பிரியமானது, உள்ளத்துக்கு மகிழ்ச்சி தரக்கூடியது, இபாத் செய்யக்கூடியது என்று நமது முன்னோர்கள் நம்ம இமாம் பெருமை கித்தாப் எழுதுகின்றார். இதுவும் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அடுத்ததாக கணவன் மனைவிக்கு மத்தியிலே அவங்க சந்தோஷத்தோட முறையிலே நாம் என்ன செய்வது? முத்தமிடுவது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு கையை கணவன் மனைவிக்கு மத்தியில் கை கொடுக்கின்ற பொழுது அந்த நேரத்தில் அவங்களுடைய பாவமெல்லாம் மன்னிக்கப்படுகிறது. சந்தோஷமான முறையிலே பார்த்தாலே அல்லாஹ்வுக்கு சந்தோஷம் அடைகிறது, அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறார். இன்பமான முறையிலே பாசமான முறையிலே கணவன் மனைவி முகத்தோட முகமாக பார்த்து கொள்வதே ஒரு சந்தோஷம், அல்லாஹ் சந்தோஷப்படுகின்றார்.
அப்போ அவங்களுக்கு சந்தோஷமான முறையிலே நெத்தியிலே முத்தம் வைப்பதும் அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானது என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. உங்களில் யார் உங்களுடைய மனைவிக்கு முதலாக நீங்கள் தண்ணீர் எடுத்து அவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கின்றீர்களோ நாளை மறுமையில் ஹவுஸல் கௌஸ் நீரை நான் தருவேன் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது வேகமாக ஒரு சஹாபி ஓடோடி வந்து முதலாவது நான் சுன்னத்தை ஹயாத் ஆக்க வேண்டும் என்று முதலாவது தண்ணீர் எடுத்து தன்னுடைய மனைவிக்கு குடுப்பாட்டி என்றார் நிகழ்வுகள்லாம் ஹதீஸில் பார்க்கிறோம். தண்ணீர் எடுத்து மனைவி கொடுக்குறாங்க குடிங்கன்னு சொல்லி நாம் முதலாக செயல்படுத்த வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம நசியத்து பண்ணாங்க, கேட்டோம், ஓடி வந்து நான் அமல் செய்யணும். முதலாவது அமல் செய்து எல்லா இடத்திலே பாசமாகவும் நேசமாகவும் பிரியமாகவும் நான் இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கு மத்தியில் அவ்வளோ முகபத்து, அவ்வளோ ரஹமத்து. அதை அவங்களுடைய கைக்கு நம்ம பிடிச்சாலே நம்மளுக்கு பாவம், அவங்களுடைய மத்திய கோபத்தில் ஏதாவது பேசக்கூடிய பாவமெல்லாம் அல்லாஹ் தஆலா மன்னிக்கின்றான். நேரடியாக பார்ப்பதே அவங்களுக்கு அல்லாஹ் சந்தோஷம் அடைகின்றான், ரஹமத்து தருகின்றான், அவங்களுடைய பாவங்களை மன்னிக்கப்படுகின்றான். அது மாதிரி அவங்கள ஆசையோடு அவங்க நெத்தியிலே முத்தமிட்டு அவங்களை சந்தோஷப்படுத்துவதும் அல்லாஹ்வுக்கு பிரியமான முத்தமாக இருக்கிறது. எல்லாம் ஏராளமான சிறப்புகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல தரப்பட்ட முத்தங்களிலே அல்லாஹ்வுக்கு பிடித்தமான முத்தம் கடைசியாக பார்க்கக்கூடியது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முதலாக பேரித்தம்பழம் பிடுங்கி வந்து கொடுக்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக வாங்கி அங்கே அப்படியே முத்தம் வச்சாங்க. அவங்க வந்து நம்முடைய வெள்ளாமை, பல வகைகள், மாம்பழம், கொய்யாப்பழம், மாதுளம்பழம், பழம் வீட்டில் வச்சுருக்கிறோம், காய்க்கிது, எவ்வளோ மகிழ்ச்சி அடைவோம். அதை பார்த்துட்டே இருப்போம். காயாகி பூயாகி கனியாகிற வரைக்கும் அதை சந்தோஷமாக எதிர்பார்ப்போம். அந்த பழம் பழுத்து முதலாவது வரும்போது எவ்வளோ ஆனந்தமாக அதை நம்ம பார்த்து சாப்பிடுமோ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனஸ் ரலியல்லாஹு தஆலா அந்த மாதிரி கொண்டு வந்து கொடுக்கப்பட்ட பொழுது அழகான முறையில் துவா செஞ்சாங்க. அல்லாஹும்ம கமா பல்லகத்தனா அவ்வலஹா கபுலஹனா ஆஹிரஹா. அல்லாஹ்வே இது எப்படி ஆரம்பமாக அழகான முறையிலே பழத்தை தந்தாயோ அது மாதிரி கடைசி வரையிலையும் இந்த பழத்தை உருவாக்கி அழகாக்கி தந்து பரக்கத்தாக்கி தருவாய். இந்த துவாவை ஓத சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டு தந்தாங்க. அதை முத்தம் கொஞ்சாங்க, அவ்வளோ மகிழ்ந்தாங்க. ஆரம்பமாக காய்க்கக்கூடிய பல வகைகள் இது நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இடத்திலே இப்படி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு 6 வகையான முத்தங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மிகப்பெரிய பிரியம் தரக்கூடிய, நன்மை தரக்கூடிய, இபாத்தாக தரக்கூடிய முத்தங்களை நாம் எல்லாம் அறிந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு பொருத்தப்படக்கூடிய விதத்திலே, அவனுக்கு ரஹமத் தரக்கூடிய விதத்திலே ரஹமத்தாக, பாசமாக, அன்பாக, கருணையோடு பாசத்தோடு நம்ம இந்த அல்லாஹ் தரக்கூடிய இபாதத் இருக்குதே செய்யும் போது அல்லாஹ் சந்தோஷப்படுறான், அல்லாஹ் நமக்கு இபாதத்தாக கணிக்கப்படுகின்றான், எழுதுகிறான் என்ற எண்ணத்தோடு நம்ம செய்கின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மிகப்பெரிய கூலி தரக்கூடியவனாக இருக்கிறான். வல்ல அல்லாஹ் நாம் எல்லாம் இந்த கல்விகளை படித்து பிறருக்கு எத்திக்கக்கூடிய பாக்கியத்தை தந்து நம்ம எல்லோரும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் சங்கமிக்கும் பாக்கியத்தை தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.